கேப்டன் பேசுறதே புரியல, கேப்டன் பேசுறது ஏதோ கொலக்கியல் லாங்குவேஜா இருக்கு என்று சில பத்திரிகைகளை எழுதிட்டு இருக்கேன். அதுக்கும் இன்னைக்கு நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். கேப்டனுக்கு எப்பயுமே ஒரு சைனஸ் எப்பயுமே இருக்கும். இப்ப இல்லை, நான் திருமணமான நாள்ல இருந்து பார்க்குறேன். சைனஸ், அதாவது மூக்கடைப்பு, தொண்டை அடைப்பு எப்பவுமே இருக்கும். ஆனா அதெல்லாம் மீறி தான் அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை மாதிரி வீர வசனங்கள் பேசுற ஒரு நடிகரை, பக்கம் பக்கமாக வீர வசனம் பேசுற ஒரு நடிகரை இன்னைக்கு அப்புறம் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் கேப்டனை தான் சொல்றாங்க. எந்த அளவு ஃபைட் சீன்ல நடிச்சிருப்பாரு, எந்த அளவு இரவு பரவல் பார்க்காம உழைச்சிருப்பாரு என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியும். யாராக இருந்தாலும் ஒரு ஏஜ் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் ஸ்லோ தான் ஆவாங்க. சரி, கேப்டன் பேசுறது புரியலன்னு மட்டும் எழுதுறீங்களே, இதே ஜெயலலிதாவை பத்தி ஏன் 4 அடி நடக்க முடியலன்னு நீங்க யாராவது எழுத முடியுமா என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேள்விங்க. யாராவது எழுத முடியுமா? ஒரு 2 ஸ்டெப் வைக்க அவங்க அந்த அம்மா யாருடைய ஹெல்த்தை பத்தி நான் எப்பயுமே நான் தப்பா பேச மாட்டேன். ஏன் அதை நீங்க எழுத மாட்டேங்கிறீங்க? கேப்டனை மாத்திரம் ஏன் எழுதுறீங்க? ஒரு தொண்டை கட்டி இருக்கும், இன்னைக்கு அவருக்கு டான்சில்ஸ்ன்ற ஒரு சின்ன பிரச்சனை தொண்டையில் இருக்கு. அது யாருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதனால சில நேரங்கள் அவர் பேசுறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். சரி, எந்த தலைவர் இப்படி ஓப்பனா நான் சில நேரங்கள் கோர்வை இல்லாம பேசுவேன், நீங்க கோர்வையா எழுதிக்க என்று ஓப்பனா தன்னுடைய நிலையை மக்களுக்கு வெளிப்படையா சொல்ற எத்தனை நல்ல தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க? யாராவது ஒருத்தர் அடையாளம் காமிங்க பார்ப்போம். யாராவது இருக்காங்களா? ஒண்ணுமே தெரியலன்னா கூட எல்லாமே தங்களுக்கு தெரிஞ்சது போல காமிச்சுக்கிற தலைவர்களை தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். அது போல ஏமாற்றும் தலைவர்களை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு உண்மை தலைவரை நீங்க பார்க்கல. அதனால கேப்டன் என்னைக்குமே ஒரு உண்மை தலைவர், உண்மையை மட்டுமே மக்களுக்கு சொல்லக்கூடியவர். அதனால தயவு செஞ்சு அவருடைய தொண்டை கட்டி இருக்கிறத பத்தியோ பேசுறத பத்தியோ நீங்க எழுத வேண்டாம். நிச்சயமாக எம்ஜிஆரையும் இப்படிதான் ஒரு காலத்துல சொன்னாங்க. குண்டடி பட்ட பிறகு எம்ஜிஆர் என்ன பேசுறாருன்னே மக்களுக்கு புரியலன்னு சொன்னாங்க. அதே போல கர்ம வீரர் காமராஜர் படிக்கலன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நிற்பது கர்ம வீரர் காமராஜரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் தான். நமது முரசு நாளைய தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு சரித்திரத்தை படைப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.